உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவோட குலதெய்வம் கோயில் பூசாரி பூசாரியா? ராகவனை பத்தி என்ன சொன்னார்ல? ஆமா. அவருக்கு ஏதோ ஒரு கனவு வந்துச்சாமே. கனவா? என்ன கனவு? ஆமாத்த, அம்மாவோட குலதெய்வமே அவர் கனவுல வந்து ராமச்சந்திரனோட மூத்த பிள்ளைய எங்க இருந்தாலும் வர சொல்லுன்னு சொல்லிச்சாமே. நம்ம ராகவனியா? உனக்கு தானே கால் பண்ணி சொன்னாரு, மறந்துட்டியா? ஆமா ஆமா ஆமா, மறந்துட்டேன். சொன்னாரு, வர சொன்னாரு. நல்ல வேலை, நம்மளும் இந்த நேரம் பார்த்து கோயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே பாரு, ராகவனுக்கு எல்லாமே டாப் தான். ஆனா ஒருவேளை ராகவன் கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டா என்னதான் ஆகும்? என்ன ஆகுமா? ஒச்சோ, அவ்வளவுதான். அவனுக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் தட்டி போகும். ஏற்கனவே பிரச்சனைல இருக்கான், இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து சேரும். பெரிய தெய்வ குத்தமாயிடும்ல. அப்படியா? ஆமா. என்னத்த இப்படி சொல்லிட்ட? நிஜம்தான். டேய் ராகவா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். இல்லடா, நீ முன் சீட்ல உட்காந்துக்கோ, நாங்க பின் சீட்ல உட்காந்துக்கிறோம். நீ அப்பா கூட ஜாலியா பேசிட்டே வரலாம், உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். என்னடா? அத்தை, சாமி என்ன பத்தி ஏதாச்சும் கனவுல வந்து சொல்லுச்சா? உன்னை பத்தியா? சிச்சி, உன்னை யாருன்னு சாமிக்கு தெரியாதுடா. ஆமா, பின்ன ராகவனை மட்டும்தான் வந்து பார்க்க சொல்லிச்சா. ஏன் தெரியுமா? அவன் பிறந்தப்போ அந்த சாமி கோயில்ல உட்கார வச்சுதான் அவனுக்கு நாங்க மொட்டை போட்டிருக்கோம். அதான் அந்த சாமிக்கு என் மூத்த மருமகன் மேல அந்த பாசம் எப்பவும் இருக்கும்ல. நீ வேணா பாரு, ராகவன் இப்ப அந்த கோயிலுக்கு வந்து அந்த சாமிய கும்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். வாழ்க்கையில அவனுக்கு இனிமே பிரச்சனையே வராது. அதுக்கப்புறம் ஜம்மு ஜம்முன்னு இருப்பான். கண்மணி, பேக் பண்ணதெல்லாம் ரூம்ல இருக்குல்ல, நீ போய் இதை எடுத்துட்டு வந்துடு. ஏன்? எல்லாரும் கிளம்பும் போது நாம மட்டும் வீட்டுல இருந்தா நல்லா இருக்காதுல்ல, நம்மளும் போயிட்டு வந்துடலாம். ஓ கண்மணி, எடுத்துட்டு வா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.